வெல்கம் டு சங்கர் கிரஷ் மாமே. ஒரு 5 மாசத்துக்கு மேல ஆச்சு கடைசியா என்னோட பிளாக் சங்கர் கிரஷ்ல வந்து பிளாக் வந்து கொடைக்கானல்ல போய் போட்டது சாக்லேட் ஃபேக்டரி அதோட நிப்பாட்டியாச்சு. அது ஃபுல்லா இன்ஸ்டாலையும் ஷார்ட்ஸுமா போட்டுக்கிறது, ரீல்ஸும் ஷார்ட்ஸும். இப்போ நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டரா இருந்தா அவரோட பயோபிக் எடுத்து போடுவாங்க. இது ஒரு தலைவர், ஒரு ஒரு பெரிய ஆளா இருந்தா அவங்களோட பயோபிக்க படமா எடுத்து போடுறது, நாவலா எழுதுறது, அவங்க கதையை அவங்களே எழுதி வெளியிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இது ஒரு புது விதமான ஒரு ஆளு. ஏன்னா இவரோட பயோபிக்கை பத்தி நான் சொல்லலாம்னு இருக்கேன். சின்னதா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு என்னோட இது. ஆஹ் மறக்காம இதை கேளுங்க. சங்கர் கிரஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால சங்கர் கிரஷை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? ஒரு மனிதன் வாழ்க்கையில தான் வெற்றிக்காக நிறைய உழைப்பு போட்டிருப்போம், ஹார்ட் ஒர்க்கு. பட் ஆனா அதுக்குரிய தகுந்த பலன் வந்து உடனே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. இதான் உண்மை. அந்த மாதிரி பர்சன் தான் வரும். தன்னோட வாழ்க்கையில ஒரு ஒரு 2016க்கு அப்புறம் எடுத்துக்குவோம். ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவருக்கான ஒரு நிரந்தரமான ஒரு பிளேஸ் அவரே உருவாக்க முடியல. நிறைய இடத்துக்கு போறாரு, எல்லா இடத்துக்கும் ரிஜெக்ட் ஆகிறாங்க, எல்லா இடத்துலயும் அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பர்சனாவே அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. பட் ஆனா அவருக்குள்ள இருக்கிற திறமையை அவர் வெளிக்கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். அவரோட டேட் ஆஃப் பர்த்ல இருந்து நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். 4/3/11/2000 இதான் அவர் பிறந்த தேதி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவர் பேர் வந்து சிராஜுதீன். மதுரையில தான் அவர் பிறந்திருக்காரு. இப்போ அவர் வந்து ஆல் இந்தியா டிராவல் ட்ரைசைக்கிள் இருக்காரு. அவரோட சேர்ந்து அவர் நண்பரும் அவருக்கு துணைக்கு துணையா, இப்ப எப்படின்னா நண்பனுக்கு கையா இருக்க விட நண்பனுக்கு நண்பனா, அந்த மாதிரி ஒரு நண்பனா இருக்காங்க. இப்ப எதுக்குடா அவனை பத்தி பேசுற அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு மனுஷன் அசால்ட்டா போய் எதுவுமே சாதிக்க முடியாது. அவரோட உழைப்பு கடந்த 8 வருஷமா இருந்திருக்கு. இது ஏன்னா இவரோட பயோபிக்லாம் நான் சொல்றப்ப நீங்க ஆச்சரியப்படலாம். எப்படினாலும் இந்த வீடியோ ஒரு 300 பேர் 400 பேர் பாப்பீங்கன்னா 400 பேருக்கு அவரை பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். யாரோடைய வரலாற படமா எடுக்கிறது, நாவலா எழுதுறது அப்படின்ற மாதிரி நான் இவரை பத்தி சொன்னா, ஏன்னா என்னோட சேனல் நான் சொல்றப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அவரை பத்தி இந்த மாதிரி அவரோட பயோ சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து மதுரையில இருந்து இந்தியாவை வெறும் யாருமே பண்ண ரெக்கார்ட் ட்ரை சைக்கிள்ல ஸ்ராஜ், அருண், இவங்க 2 பேரும் சாதனை பண்ணியிருக்காங்க. அருணுக்கு பின்னாலும் பல பல வரலாறு இருக்கு. அவரோட பயோபுக்கை நான் தனியா சொல்றேன். வந்து SA காம்ப்ளெக்ஸ்ல எஸ் ஸ்ராஜ்தீனை பத்தி மட்டும் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒருத்தர் 2016ல அவர் இப்ப சமீப காலங்களா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் யூடியூப் இந்த மாதிரி இறங்கியிருக்காரு கலை இதுல. அதுக்கு முன்னால் அவர் யாரு? அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்டுங்க. ஆர்டிஸ்ட்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. படத்துல அந்த ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒரு ஓவியர். தன்னோட கைவண்ணத்தால எல்லாத்துக்குமே நல்ல, இப்ப என்னைய இருந்தா என்னைய வரைகிற அப்படிப்பட்ட ஒரு ஓவியர். அவருக்குள்ள அவ்வளவு திறமையில் இருக்கு. அப்துல் கலாம் சார், பெரிய பெரிய கவர்னர்ஸ், அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அவார்டு வாங்கின பர்சன். அப்ப இருந்து அவருக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சது. சினிமாட்டிக்ல அவர் சாதிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்ப வந்து இந்த லெவலுக்கு அந்த காலத்துல டிஜிட்டல் மீடியா கிடையாதுல்ல. அப்போ வந்து 2016லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான், முகநூல் தான் நிறைய எல்லாரையும் கவர்ற லெவலுக்கு இருந்தது. அப்பவே வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எல்லாம் எடுத்து ஒரு லெவலுக்கு போய் எல்லா இடத்துலயுமே தோல்வியை மட்டும் தான் கண்டாரு. அந்த லெவலுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. முடியல. இப்படியே வருடங்களோட ஆரம்பிச்சிருச்சு. 2018 வந்துச்சு. எப்பயுமே இறைவன் வந்து ஒரு இது இன்னொரு கதை திறப்பாருன்ற மாதிரி அவர் 2018 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜிகர்தண்டான்ற சேனல் ஓபன் பண்ணாரு. பிரம்மாண்டமா நடிச்சாருங்க, சொல்ல தேவையில்லை. அந்த சேனல் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க டீமும் அவ்வளோ இது ஸ்பாட்டிஃபை பண்ணி நிறைய விஷயங்கள், பிராங்க், எக்கச்சக்க ஆடு இருக்கு. அவர் தான் நிறைய பண்ணி அந்த சேனல் வந்தாரு. அந்த சேனல் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கையில நிக்கல. எப்படின்னா எத்தனை தடவை தான், இப்ப எப்படி கஜினி முகமது 10 தடவை எத்தனை தடவை படம் எடுத்தாரு கேட்டா எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் எடுத்தப்ப ஏதோ ஒரு முறை தான் ஜெயிச்சாரு. அந்த மாதிரி தான் 10 தடவை நடிச்சா எல்லாமே 3 தடவை அந்த மாதிரி தான் அவரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவருக்கு எல்லா இடத்துலயுமே தோல்வி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நம்மலாம் தோல்வி கண்டா கூட அப்படின்ட்டு போயிடும். ஆனா அவர் அந்த மாதிரி பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு பர்சன். இந்த இடத்துல அவர் லைக் பண்ணேன். திரும்ப 2019 மியூசிகலின்னு ஒரு ஆப் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூசிகலிக்கு அடுத்து தான் டிக்டாக் வந்துச்சு. மியூசிகலியில இவர் கொஞ்சமா வீடியோஸ் போட்டு ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல மியூசிகலியே தூக்கிடுறாங்க, அதை அப்படியே டிக்டாக்கா மாத்திடுறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு அவர் அந்த டயத்துலயும் கைவிடாம டிக்டாக்ல இறங்கி ஒரு லெவலுக்கு மேக்சிமம் வந்து டிக்டாக்ல வந்து
இப்ப இருக்க பாதி பிரபலங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? 2019க்கு அப்புறம் வந்த இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி 2019க்கு அப்புறம் வந்த எல்லாருமே தான் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்காங்க. ஆனா இவரு அப்ப இருந்து நான் சொல்றேன், ஒரு ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அப்படி நடிச்சாரு. ஏன்னா அதை நான் கண் முன்னால பார்த்திருக்கேன். இதெல்லாம் சொல்றேன். அப்படிப்பட்டவருக்கு ஆனா 2019க்கு அப்புறம் டிக்டாக் மூலியமா நிறைய பிரபலங்கள் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நானும் அவர் சரி பிரபலம் பெரிய ஆள் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த இடத்துலயும் டிக்டாக்கை பேன் பண்றானுங்க 2020ல. ஏன்னு கேட்டீங்கன்னா லாக்டவுன் டைம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய கேப் எல்லாருக்குமே. ஆனா அந்த அந்த டயத்துல சோசியல் மீடியா உச்சகட்ட காலத்துல இருந்துச்சுங்க. 2020-21ல யாராலையுமே அசைக்க முடியாத உச்சத்துக்கு இருந்துச்சு. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா 2020 அந்த 20-21 டயத்துல வந்து இந்தியா வந்து டிக்டாக்கை பேன் பண்றாங்க. அவ்வளவு பிரபலங்களா இருந்தவங்க டக்குன்னு எல்லாருமே இன்ஸ்டாக்கு அப்படியே தப்பிட்டானுங்க. பட் ஆனா நமக்கு வந்து எல்லாரும் பண்ண விட்டு, ஏன்னா நம்ம 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 வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை, நாலேஜ் எல்லாம் கிடையாது. நம்ம ஃபுல்லாமே பின்னாலதான் இருக்கிறோம். ஓகேவா? அந்த டயத்துல அவருக்கு அது டக்குன்னு தெரியல. சரி திரும்ப எல்லாம் ஒரு கட்டத்துக்கு டிக்டாக்ல பிரபலமான இது இன்ஸ்டால வந்துடுறானுங்க அப்படின்றப்ப சரி நம்ம அதை போய் தொடங்குவோம்னு அவர் திரும்ப இன்ஸ்டாக்கு போறாப்புல. இதுக்கு இடையில சமீப காலங்கள்ல பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி அவங்க கிராண்ட்மா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துல சொல்றேன் பாருங்க எப்படி இதெல்லாம் ஏதாவது உச்சத்துல இருந்தது. ஒரு இழப்பு அவருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் வாழ்க்கையில இழக்கிற ஒரு சமயத்துல என்னடா பண்ற ஷேக்காய் நிப்பார் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பிரேக் அவர் வாழ்க்கையில த்ரோ பிரேக்கு. அவரு எல்லாரும் மாதிரி கடந்து போறதான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவரும் கடந்து போறாப்புல. அதுக்கடுத்து டிக்டாக் போறாப்புல. டிக்டாக் பேனு திரும்ப இன்ஸ்டாக்குள்ள வராப்புல. இந்த மாதிரி டயத்துல வீட்டோட சுச்சுவேஷனையும் அவர் பார்க்கணும், அவர் இதையும் பார்க்கணும். அவருக்கு அந்த டயத்துல படிப்பு முடியுது, எல்லாத்தையும் த்ரோ பண்ணி அவர் ஒரு இடத்துல எப்படி இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனா நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு நம்ம கையிலே இல்லை, அதை தேடி நம்ம நிறைய பயணம் வேற பண்ணணும். அப்படின்றப்ப ஒரு பிரேக் அந்த இடத்துல அவர் எடுக்க வேண்டிய கட்டாயம். நானா இருந்தாலும் சரி நீங்க வந்து எடுத்துப்பேன். ஆனா அவர் அப்படி எடுக்கல. எல்லாத்தையும் சிங்கிள் மேனா எப்படி டோனி எப்படி சென்னையை வழி நடத்திட்டு போற அந்த மாதிரி தான் சிங்கிள் மேனா பார்த்துக்குவோம். இதை தனியா வச்சுக்குவோம். இதோட இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஃபேமிலி பிரச்சனையே இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்பை தனியா வச்சுக்கணும், ஆக்டிங்கை தனியா வச்சுக்கணும். ஒரு மனுஷன் இதுக்குன்னு டயத்தை போட்டு எல்லாத்தையும் ஒண்ணும் பண்ணாம தனித்தனி ட்ராக்ல தனித்தனி விக்கெட்டை இந்த விக்கெட்டுக்கு நம்ம பலிபட இந்த விக்கெட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப் ஜேர்னிய அந்த இடத்துல திரும்ப அவர் வாழ்க்கையில ஒரு பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார் 2021ல. இது வந்துடுறாருங்க ஒரு லெவலுக்கு. திரும்ப 2021 ஜூன் நினைக்கிறேன். ஆமா ஜூன் அந்த டயத்துல அவருக்கு வந்து, ஏன்னா அவர்கிட்ட வந்து அப்போ வந்து போன்லாம் கிடையாது, இந்த லெவலுக்கு கிடையாதுல்ல. ஒரு ஐபோன் ரேட் எப்ப 50,000 2021லயே 60,000 70,000 நிற்கிது. அவருக்கு ஐபோன் இல்லை. அது வரைக்கும் ஃப்ரெண்டுங்க செல்லுங்க இந்த மாதிரி செல்லையே நாடிதான் அவர் வந்து இருக்க முடியுது. கேமரா கிடைக்கிறப்பதான் எடுக்க முடியுது. அவரோட உழைப்புல சரி நம்ம ஐபோன் வாங்கியே ஆகணும்ட்டு அவர் மட்டும் வாங்கி அவரை அழகு பார்க்கல, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீயும் நடி உன்னால முடியும் அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்டப்பா இருந்தாப்புல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஏன்னா அவர்கிட்டே செல்லு இல்லை, அப்பயே அவர் அந்த மாதிரி பண்ணாரு. அவர் கைக்கு செல்லு வாங்கின வட்டி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நடிக்க வைக்க முடியும். உனக்குள்ளே ஒரு கலைஞர் இருக்காண்டா, வாடா உன்னால முடியும் வீழு அப்படின்னு அந்த மாதிரி தான் மற்ற எல்லாத்தையும் வெளியே வர வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் மேன். வேர்ல்டு பிக்கஸ்ட் உயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சு வேர்ல்டுல பிக்கஸ்ட் உயரம் எனக்கு தெரிஞ்சது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இறைவன் அவர் மூலயமா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்தது தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 2021ல அவரோட ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப ரீக்ரியேஷன் லைஃப் ஃபுல்லா முடிச்சது. திரும்ப ரீக்ரியேஷன் ஆகுது 2021 ஜூனுக்கு அப்புறம் அவர் திரும்ப ஒரு அத்தியாயத்தை தொடங்குறாரு. ஸ்ராஜ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்றாரு. இன்ஸ்டா பழைய ஐடி தான், திரும்ப அதுல போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நான் குறிப்பிட்ட காலங்க சொல்ற வரைக்கும் அவர் வந்து வீடியோவே போடல. ஒரு 5-6 மாசத்துக்கு மேல அவர் வீடியோ போடல. என்னடா ஆனாருன்னு தெரியல. ஒரு தன்னோட செல்லுல வாங்கி போடணும், அதான் எய்ம். இது வரைக்கும் எல்லாத்தையும் சரி மற்றவங்களும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நமக்காக யாரும் இறங்கப்பட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம உழைப்புல நம்ம வரணும்டா அப்படின்ட்டு செல்ல வாங்குறாரு, வீடியோ போடுறாரு, வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போட்டுட்டு வரப்ப 2021 முடியுது, 22 முடியுது. பட் அப்பயும் அவரால் குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போக முடியல.
என்னடா அப்படின்னு. ஏன்னா நம்ம அப்போ வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிறப்ப எல்லாம் வாய்ஸ் கொடுப்போம், அதுக்கு 22லயே ஓன் வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு படி ஏறணும்னு நினைச்சா மத்தவன் எல்லாம் 10 படி ஏறி போயிடுறான். அதுவும் பொண்ணுங்க, பையன் பையன் கூட வேணாம், பொண்ணுங்க போஸ்ட் போட்டாலே போதும் நம்ம சோசியல் மீடியா. இப்போ நானே ஒரு பொண்ணா பேசுறேன்னா என்னை ஒரு 10,000 பேருக்கு மேல பார்த்துருப்பான், 5,000 பேர் லைக் போட்டுருவான். இப்போ நான் சங்கர் தானே, நான் ஒரு ஆண், நம்மளை யார் பாப்பா, அந்த மாதிரி மெத்தட் தான் எல்லா மைண்ட் செட்லயும் இருக்கும். இதே ஒரு பொண்ணு பேச உட்காந்து கேட்டிருப்பீங்க எல்லாம், அந்த மாதிரி தான். அப்படி கிட்ட காலத்துல எல்லாம் ஓன் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன், பொண்ணுங்க அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க. திரும்பவும் தளராம தன்னோட லைஃப்ல அடுத்த ஸ்டார்ட் பண்றாப்புல. 22 முடியுது, 23 வருது, வருஷங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 23 வருது, மே 1ஆம் தேதி. அவரும் அவர் நண்பர் அருண், சொல்லி அவன் அருணை பத்தி இந்த இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு யாரு கிடைச்சிருப்பாங்களான்னு தெரியல, அவரு கிடைச்சிருக்காரு. மே 1ஆம் தேதி எஸ்ஏ காம்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறாங்க. தன்னோட வாழ்க்கையில எவ்வளோ துன்பம், இன்பம், தோல்வி, கீழ்வி எதோ வச்சோ அது எல்லாத்தையும் அதோட விட்டுறணும், திரும்ப நம்ம நியூவா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தொடங்குறாங்க. தொடங்கி ஒரு மாசம் ஆகுது. அவங்க நண்பர்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ்ன்ற ஒரு பிரிவு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. ஏன்னா நண்பர்கள் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும், ஆனால் நண்பர்களுக்கு அது ஒரு பிரிவா இருக்கும், ஃபேமிலிக்கு மிகப்பெரிய பிரிவா இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவர் கோலை அச்சீவ் பண்ணி ஓடணும், இதான் லைஃப். ஆமா, அந்த மாதிரி டயத்துல கூப்பிட்டு எல்லா நண்பர்களுக்கும் சொல்றாங்க, கூப்பிட்டு காட்டுறாப்புல, இந்த மாதிரி ட்ரை சைக்கிள் வாங்கணும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எது நினைப்பாங்க, ட்ரை சைக்கிள் இவங்க எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றப்ப, எதுக்கு 2 பேரும் ட்ரை சைக்கிள் வாங்கினாங்க, எதுவும் கடை கிட பண்ண போறாங்களா பிசினஸ், அப்படிதான் எல்லா மைண்ட் செட்டும் இருக்கும். மைண்ட்ல எல்லாருமே எதுவும் பண்ண போறாங்க போல ஜாமகமாச்சு. அந்த இடத்துல ஒரு ஷாக்கு, நாங்க ஆல் இந்தியா டிராவல் ட்ரை சைக்கிள்ல பண்ண போறோம். எப்போ பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த 1 வீக்ல நாங்க கிளம்ப போறோம் மதுரையை விட்டு. என்னடா சொல்றீங்க, இவங்க எல்லாம் சாக்கு, இவங்க என்னடா புதுசா சொல்றாங்க, ஆல் இந்தியா டிராவல் ட்ரை சைக்கிள்ல பண்ண போறோம் அப்படின்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க, ஓ ரைட்ரா ரைட்டு அப்படின்னு. சில பேர் அவங்கள பிடிக்காத சில பேர், இவங்க என்னத்தடா போனாங்க, இந்த இருக்கிற வாடிப்பட்டி வரைக்கும் போயலாம், மிஞ்சி போனா திண்டுக்கல் வரைக்கும் போயலாம், அப்படி நினைச்ச ஒரு சில பேர் நினைச்சாங்க, பாதி பேர் நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அவ்வளோ எதிரிகள் இருக்காங்க. அப்படி நினைக்கிறப்ப எங்களாலையும் முடியும்டா அப்படின்னு காமிச்சு இன்னைக்கு டேட்டுக்கு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல ட்ரை சைக்கிளோட 2 மனிதர்கள், ஒரு உயிரற்ற ஒரு ஜீவன் சொல்லலாம், ட்ரை சைக்கிள் 3 பேர் மட்டும் காஷ்மீர் எப்படின்னா இந்தியாவோட உச்சகட்டத்துல ஒரு உயரத்துல இருக்கிற ஒரு இடம், மவுண்டனுக்கும் கீழே இருக்கிற ஒரு இடத்துல போய் இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டு மனுஷங்க 2 பேரும் சாதிக்கவே முடியாது, நமக்கு ஐடென்டிட்டியே கிடைக்கல, எல்லா இடத்துலயும் தோல்வி, எல்லா இடத்துலயும் நம்மளை ஏமாத்துறானுங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. பட் ஆனா யார்கிட்டயுமே வெளியே கிடையாது, யாருமே வெளியே எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுறல, அதை வெளியே கட்டாம சரி ஓகே யூஸ் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கோ, என்னோட தேவை உனக்கு தேவைப்படுதுன்னா தேவை எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு போயிருக்காருன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவரோட பயோபிக் இப்படிதான். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையதான் சொல்லி, இதுதான் அவரோட பயோபிக் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு. இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இன்னைக்கு டேட் வரைக்கும் அவர் தொட வேண்டிய உச்சத்தை தொட்டார்னா கிடையவே கிடையாது. தொட வேண்டிய உச்சத்துல ஒரு 10 படி ஏறி இருப்பாரு தவிர்த்து அவர் ஏற வேண்டிய உச்சம் நிறையா இருக்கு. பட் ஆனா அவரோட பயோபிக் எவன் சொல்லுவான் அப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் நான் சொல்றேன், சங்கர் கிருஷ்ணால இதுதான் அவரோட பயோபிக். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எஸ்ஏ காம்ப்ளெக்ஸ்ன்ற சேனலை உருவாக்குனவர். கூட இருக்கிற ஏவை பத்தி பிற்காலத்துல பயோபிக் அவரை பத்தி சொல்றேன். அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார், ஒரு மாதிரி எவனா பேசினா அடிச்சே போடுவாரு அருணுன்றவர். அவர் எப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, போன ஜூன் 6ஆம் தேதி கிளம்புனாங்க, மதுரையை விட்டு விடை பெற்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு 1 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போன அந்த மனுஷன் எந்த இடத்துலயுமே போய் தான் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு வார்த்தைக்காக யாருக்கிட்டையும் சண்டை இல்லை, எதுவும் இல்லை, தன்னோட ஒரு குணத்தையே மாற்று குணமா மாத்தி, சரி நம்மளோட தயவு நம்ம ஃப்ரெண்டுக்கு தேவைன்னு இவ்வளவு தூரம் உழைச்சிருக்க அருணுக்கும் என்னோட பாராட்டுக்கள். அவரை பத்தி சொன்னா சொல்லிட்டே போகலாம். இதுதான் எஸ்ஏ காம்ப்ளெக்ஸோட ராஜோட பயோபிக். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம எஸ்ஏ காம்ரேட்ஸுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர் இருக்கு, எல்லாமே இன்னும் உச்சத்துக்கு போகணும். என்னோட வாழ்த்துக்கள் மென்மேலும் வளரணும். அதே மாதிரி அருண் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட பயோபிக்கும் பிற்காலத்துல சொல்ல வேண்டிய வரும்.
அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு புக் எழுதலாம், அந்த மாதிரி தான் இப்ப திரும்ப திரும்ப சொல்றாரு. அவரை பத்தியும் சொல்லலாம். இதோட முடிச்சுக்கிறேன். பை பை. சங்க கிரஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.